நெற்றியில் மங்கள சின்னமே இறையருள் விபூதி மின்னுமே. ஸ்ரீ கந்தவிலாஸ் விபூதி குங்குமம் மற்றும் ஸ்பெஷல் பஞ்சாமிர்தம் ஸ்ரீ கந்தவிலாசின் சிவப்பு நிற லோகோவை கவனித்து வாங்குங்கள். நம்ம ஊரு கோயில்கள் பவர்ட் பை கந்தவிலாஸ். காஞ்சிபுரம் மாவட்டம் திருவடிசூலத்தில் ஞானபுரீஸ்வரர் கோயில் அமைந்துள்ளது. பல ஆண்டுகளுக்கு முன் இது வில்வ மரங்கள் நிறைந்த இடமாக இருந்தது. இங்கு ஒரு பசு மேய்ச்சலுக்கு சென்றது. ஆனால் சரிவர பால் தரவில்லை. ஒரு நாள் விவசாயி பசுவை பின்தொடர்ந்தார். அப்போது ஒரு புதரில் இருந்து பால் சொரிவதை பார்த்தார். ஊர் மக்களே கூடினர். புதரை விளக்கிய போது சிவன் சுயம்பு மரகதலிங்கமாக இருந்தார். அந்த இடத்திலேயே கோயில் கட்டினர். அம்பிகையே பசு வடிவில் ஞானம் தரும் பாலை வைத்து பூஜை செய்ததால் இவர் ஞானபுரீஸ்வரர் என அழைக்கப்படுகிறார். சுவாமி சுயம்புவாக உருவானதுங்க. இதில் சுவாமி சொன்ன உபதேசத்தை கேட்காததுனால அம்பாள் பசு கண்ணு போடுறதை பார்த்துருந்ததுனால அம்பாளுக்கு கோபுரத்தினாம்பிகைன்னு பேர். அதனால் சுவாமி என்ன பண்ணார், சுவாமி சொன்ன உபதேசத்தை கேட்காததுனால அம்பாளுக்கு சாபம் விட்டு நீ பூலோகத்துக்கு போயிட்டு பசுவாக எனக்கு பூஜை பண்ணணும்னு சொல்லி சுவாமியோட சாபம். அதனால் அம்பாள் இந்த ஊர் ராஜா வீட்டில் வளர்ந்துட்டு வராங்க. அந்த வீட்டில் பால் கறக்கிறது இல்லை. அப்போது மாட்டுக்காரனை அடித்து அவங்க கேட்கும்போது அவன் சொல்லியிருக்கான், ராஜா காட்டுக்குள்ளே பசு போகுது, ஆனால் வெளியில் வரும்போது பார்த்தா மடியில் பாலை காணும்னு சொல்லியிருக்கான். அப்போது அவங்க காட்டை அழித்து பார்க்கும்போது பார்த்தா புத்தில் பசு நிற்குது, பால் சுரக்குதுங்க. சுரக்கும்போது அப்போது இந்த இடத்த புத்தெல்லாம் கழிச்சு பார்க்கும்போது சுவாமி மரகதலிங்கம் சுவாமி இருந்தாருங்க. அந்த சுவாமிக்கு எடுக்கும்போது சுவாமி அம்பாள் காட்சி கொடுத்துட்டு மறைஞ்சிட்டா. அதனால அம்பாளுக்கு கோபுரத்தின் அம்பிகைன்னு பேர். பசுவாக பூஜை பண்ண இடங்க இது. வழக்கமாக அம்பாள் தன் பாதங்களை நேராக வைத்து காட்சி தருவாள். இந்த கோயிலில் நடந்து செல்வது போல் காட்சி தருகிறார். ஞானபுரீஸ்வரரை கௌதமர், பிருங்கி மகரிஷி ஆகியோர் வழிபாடு செய்துள்ளனர். மூலவர் மரகதலிங்கமாக கிழக்கு திசை நோக்கி பளபளப்பாக காட்சி தருகிறார். தீபாராதனையின் போது லிங்கத்தில் பிரகாசமாக ஜோதி தெரியும். இதனால் தீமை விலகி வாழ்க்கை பிரகாசமாகும் என்பது பக்தர்களின் நம்பிக்கை. பெரிய புராணத்தில் சுவாமி அழகு மிகுந்தவர் என சேக்கிழார் குறிப்பிட்டுள்ளார். சுவாமிக்கு திரு இடைச்சுரநாதன் பேர். திருன்னா ஒரு அழகை குறிக்கும். இடைன்னா திருஞான சம்பந்தர், அப்பர் சுந்தரம், மாணிக்கவாசகர் 4 வாரம் திருக்கழுக்குன்றம் போயிட்டு திருக்கச்சூர் போகிற அந்த லைனில். அப்போ இந்த திருப்பூர் கூட்ரோடுன்னு ஒன்று இருக்குதுங்க, ஒரு 4 கிலோமீட்டரில். அந்த கூட்ரோட்டில் சுவாமி பிராமண வேஷத்தில் போயிட்டு மோர் கொடுக்குறார். மோர் கொடுத்து ஐயா தாகத்துக்கு கொஞ்சம் தயிர் சாப்பிடுன்றார். அவர் என்ன சொல்கிறார், நாங்கள் ஆலயத்தை தரிசிக்காமல் எதுவுமே சாப்பிட்றதில்லன்றாரு. இங்கேயும் ஒரு ஆலயம் இருக்குது வாங்கன்னு சொல்லிட்டு சுவாமியே உள்ளே அழிச்சின்னு உள்ளே மறைஞ்சிடுறாருங்க. மறைஞ்சிட்டு அப்போ தான் இவர் நிற்கிறது உள்ளே பச்சை மீனியாக தெரிஞ்சுதான் இவரோட அழகு. அதனால் இவரோட சுவாமியோட அழகை பற்றி பாடினாருங்க. அதனால தான் சுவாமிக்கு திரு இடைச்சுரநாதன் பேர். திருஞான சம்பந்தர் சிவதல யாத்திரையின் போது வில்வ மரங்கள் நிறைந்த வழியில் சென்று கொண்டிருந்தார். அப்போது பசி வயிற்றை கிள்ளியது. ஒரு மரத்தடியில் அமர்ந்தார். அந்த வழியாக மாடு மேய்த்து கொண்டு வந்த ஒருவன் சம்பந்தருக்கு தான் கொண்டு வந்த மோரை கொடுத்தான். அவரின் யாத்திரை பற்றி மாடு மேய்ப்பவன் தெரிந்து கொண்டான். அருகே சிவன் இருப்பதாக கூறிவிட்டு மாயமானான். சிவன் இருக்கும் இடத்தை அடைந்த சம்பந்தர் மனமுருகி வேண்டினார். அவருக்கு சிவன் காட்சியளித்தார். இடையின் வடிவில் சிவன் அருள் புரிந்ததை சம்பந்தர் உணர்ந்தார். இடையனாக இடையிலேயே சென்றதால் சிவனை இடைச்சுரநாதா என பதிகம் பாடினார் சம்பந்தர். இந்த கோயிலில் சின்ன போகிறதுலேருந்து இங்கே இருக்கிறதுனால என்னென்ன விழா நடக்குது அப்படின்றதெல்லாம் கொஞ்சம் ஓரளவுக்கு தெரியும். திருஞான சம்பந்தர் மயிலாப்பூருக்கு அதுக்கப்புறம் திருவான்மியூர் திருக்கழுக்குன்றம் திருக்கழுக்குன்றத்துலேருந்து திருவடிசூலம் வராரு திருஞான சம்பந்தர் காலத்தில். அப்படி வரும்போது ஈஸ்வரன் காட்சி குளம்னு ஒரு குளம் இருக்குதுங்க. அந்த குளத்தாண்டிருந்து தயிர் கொடுத்து கோயிலுக்கு அழைச்சின்னு வர்றார். அழைச்சின்னு வரும்போது இவர் என்ன பண்ணுறாரு, தயிர் சாப்பிட மாட்டேன், கோயிலில் போய் தரிசனம் பண்ணிட்டு தான் சாப்பிடுன்னு சொல்கிறதுனால இங்கே உள்ளே சுற்றி பார்த்து உள்ளே மறைஞ்சிட்டார். அந்த பதிகம் வருகுதுங்க. இங்கே சேக்கிழார் எழுதிக்கிறார் அந்த பதிகம். அது இல்லாமல் நம்ம ஊரில் எல்லா திருவிழாவும், அதனால் திருவடி சூழத்தில் இருக்கிற கோயிலில் எல்லா விழாவும் நடக்குது. இதுக்கு பௌர்ணமி நாங்கள் நடத்துகிறோம் சாயந்தரம் 6 மணிக்கு.
இவங்கள வைகாசி மாதம் மூல நட்சத்திரத்தில் திருஞான சம்பந்தருடைய இது ஜோதியில் கலந்தனால அவர் பெருவிழாவாக நேற்று கூட நடந்து தான் இருந்ததுங்க. கார்த்திகை தீபம் மலை மேலே விளக்கேற்றுறோம், சோமவாரம் நடக்குது. சித்ரா பௌர்ணமி திருவிழா வந்து வருஷம் சித்ரா பௌர்ணமி திருவிழா நடக்குது. பங்குனி உத்திரத்தில் வந்து திருக்கல்யாணம் இங்கேயும் நடக்குது. அது மாதிரி ஆருத்ரா தரிசனம் நடக்குது. எல்லா விழாவும் நடக்குது திருவடி சூரத்தில். அதுவும் பிரதோஷம் வந்து 2 பிரதோஷமும் வெகு சிறப்பாக நடக்குது. மெட்ராஸ்லேருந்து இங்கே வராங்க 1000 பேர் வந்து ஒவ்வொரு பிரதோஷத்தையும் கலந்துக்கிறாங்க. அது அன்னதானமும் எல்லா விழாவுக்கும் அன்னதானம் எல்லாம் மிக சிறப்பாக நடந்து வருது இது வரைக்கும். தேவார பாடல் பெற்ற 274 சிவ ஆலயங்களில் இது 260வது தேவார தலமாகும். இது வந்து திருஞான சம்பந்தர் பாடல் பெற்ற ஸ்தலம். பெரிய புராணத்தில் சேக்கிடார் சொல்லியிருக்காருங்க, இந்த சுவாமிக்கு வந்து தேன் அபிஷேகம் பண்ணி அந்த தேன் ஒரு மண்டலம் சாப்பிட்டா வந்து கல்யாணம் ஆகாதவா, இந்த குழந்தை பாக்கியம் இல்லாதவாளுக்கு மெயினாக குழந்தை பாக்கியத்துக்கு இந்த இடம் பிரசித்தி பெற்றதுன்னு சொல்லியிருக்காரு. தேன் ஒரு மண்டலம் சாப்பிட்டாலே குழந்தை பிறக்குன்றது ஒரு ஐதீகம் உண்டுங்க. இன்றைக்கும் அது வழிமுறையில் நடந்துட்டு வருதுங்க. பிரகாரத்தில் வில்வம், வேம்பு, ஆலமரம் உள்ளது. சிவன், அம்பாள், விநாயகர் இந்த மரத்தின் வடிவில் அருள் பாலிக்கின்றனர் என்பதால் இங்கு வேண்டினால் பிரிந்த குடும்பம் ஒன்றிணையும் என்பது பக்தர்களின் நம்பிக்கை. திருமணம், புத்திர தோஷம் உள்ளவர்கள் தலவிருட்சத்திற்கு வஸ்திரம், மஞ்சள் கயிறு கட்டி வழிபடுகின்றனர். இந்த ஊருக்கு வரணுன்னாக்கா வந்து செங்கல்பட்டு வந்துட்டு திருப்பூர் ரூட்டை திருக்கழுகுன்றம் ரூட்டை பிடிச்சோம்னா இடையில திருப்பூர் கூட்டு ரோடு ஒன்று வரும். அதில் திரும்பினா ஒரு 4வது கிலோமீட்டரில் வருங்க. செங்கல்பட்டு 9 கிலோமீட்டருங்க மொத்தம். இல்லைன்னா இந்த திருப்பூர் ஓஎம்ஆர் ரூட்டில் வந்து திருப்பூரூர் வந்துட்டு அங்கேருந்து ஒரு 18 கிலோமீட்டர் செங்கல்பட்டு ரூட்டை பிடிச்சோம்னா நேராக வரலாங்க. இல்லை நம்ம கூகுளில் ஆன் பண்ணோம்னா ஞானபுரீஸ்வரர் டெம்பிள் போட்டால் நேராக கோவில்டே வந்து வழி காமிச்சிடுங்க. அதுதான் இங்கே விசேஷம்.